அகப்பை சித்தர். பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தாள். பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. ரொம்ப முக்கியம். இந்த கண்ணம்மாங்கிற பாடல் ஏற்கனவே நீங்க உங்களுக்கு எங்க இருக்கு, இதுலயே இருக்கு, நமக்கு தேவிராலே இருக்கு. மாமன் இந்த பாட்டு, மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன், காமன் கனை எனக்கு கனலாக வேகுதடி, மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கனைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ. அழுகுனி சித்தர். அழகு அணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அழுகுனி அப்படின்னு சொல்றாங்க. சன்ன விசாரம் அதுவே விசாரம். பிறக்கும் பொழுது இந்த இடத்துல கொடு வந்ததுலன்னு கொடுத்திருக்காங்க. சோ பிறந்து மண் மேல இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல, பெண்ணாகி வந்ததொருமாய் பிசாசம் நாரும் உடலை, அன்னை எத்தனை எத்தனை அண்ணாயோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. யார் சொன்னது இந்த பாடல? திருமூலர். ஒன்றென்றிரு திருமூலர். முந்தி தவம் கிடந்து காலன் வரும் முன்னே விட்டுவிட போகுதுயிர், ஒரு மட மாதுவும் ஒருவனும் ஆகி. இந்த பாடல் யார் பாடினது? பட்டினத்தார். பட்டினத்தார். No ma'am. Voice crackling ma'am. நான் பிளக்க பொய்யுரைத்து முந்தி தவம் கிடந்து காலம் வரும் முன்னே விட்டுவிட போகுதுயிர். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். ஒரு மடவாதுவும் ஒருவனும் ஆகி. இந்த பாடல் எதை பற்றியதுன்னு யாரால சொல்ல முடியுமா? உடற்கூற்று வண்ணம். அதாவது ஒரு உயிர் வந்துட்டு எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கறதுல இருந்து தொடங்கி அது எப்படி இறந்து அடுத்த நிலைக்கு போகுதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல். ஒரு மடமாதுவும் ஒருவனும் ஆகி. சோ வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், கையொன்றும் செய்ய விழியொன்று நாட. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மனையாலும் மக்களும் வாழ்வும் தனமும் வாயில் மட்டே இனமான சுற்றமும் மயான மட்டே வலிக்கேது துணை, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. இந்த பாடல் எல்லாமே யாருன்னு கொடுக்காத காரணத்தினால சோ இது அவ்வளவு டீட்டெயில்டா நமக்கு கேட்க மாட்டாங்க. மேக்சிமம் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. அதனால இந்த பாடல் சித்தர்கள்னு ஜென்ரலா கொடுத்திருக்காங்க. அழகனை சித்தர் பாடலை படிச்சுக்கோங்க, அகப்பை சித்தரை படிச்சுக்கோங்க. சித்தர்கள்னு பாடல் டைட்டில் வரும்பொழுது இந்த பாடலுக்கு உண்டான எல்லா விளக்கமும் உங்களுக்கு கொடுத்து யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? சோ இப்பயுமே வந்துட்டு இந்த மனையாளு மக்களும் வாழ்வும் தனமும் வாயில் மட்டை. சோ பெண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளுடைய செல்வமா இருக்கட்டும், எல்லாமே வாசப்படி வரைச்சும் தான். இனமான சுற்றமும் மயான மட்டை. சோ நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் எங்க வரைச்சும் வருவாங்க? சுடுகாடு வரைச்சும் தான் வருவான். வலிக்கேது துணை. நம்ம போகக்கூடிய வழிக்கு யார் துணையா வருவா? சோ யாரையாவது நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு துணைக்கு என் கூட வா என் கூட வா என் கூட வான்னு கூப்பிடுறோமே. எங்கேயாவது நமக்கு சாகர வரைச்சு செத்ததுக்கு அப்புறம் நமக்கு துணையா வரக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா உலகத்துல? இல்லவே இல்லை. அப்படியே ஒன்னா செத்தா கூட அவங்க எங்கேயோ போவாங்க, நம்ம எங்கேயோ போவோம். சரி. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. நம்ம வீட்டுக்குள்ளாரதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, நமக்கான தேவைகள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளாரே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளார அதோட முடிஞ்சு போச்சு. விளியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. சோ கண் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்தா கூட, நம்ம மனைவிமார் வந்தா கூட எங்க வச்சு நிப்பாங்களாம்? வாசல். அதாவது அந்த தெருவோட முடிஞ்சு போச்சு, வீதியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லை. இதுதான் யார் கண்ணதாசன் பாடி இருக்கிறார். வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ரொம்ப ஷார்ட்டா அழகா அவரே பாடி இருக்கிறார். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். தெய்வம் ஒன்று என்று தெய்வம் உண்டு என்று பட்டினத்தார். ஓகே மேம். பட்டினத்தார். திருமூலர் சொல்லிட்டீங்களா? மாத்தி போட்டுக்கோங்க. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். அதுதான் திருமூலர். அவர்தான் வந்துட்டு திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டு என்று பட்டினத்தாரை பார்த்து, பட்டணத்துக்கு போறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் ஒண்ணு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது உரையாசிரியர்கள். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. நட்டக்கல்லை 4 தெய்வம் அப்படின்னு வந்தா சிவவாக்கியர்.
குதம்பாயின்னு வந்தா குதம்பை சித்தர். நந்த ஆண்டி அப்படின்னு வந்தாலே ஆண்டி வந்து வெட்ட வெளியில தான் போய் தங்குவார், கடுவெளி சித்தர். ஆடுமயிலே நடமாடுமயிலே எங்கள் ஆதியணி சேடனை கண்டு ஆடுமயிலே. மயில்னு வந்தா இடையில வந்து இடையில உள்ள காட்டுக்கு இடையில வந்து மயில் ஆடுதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சினம் என்னும் பாம்பு இருந்தால், பாம்புன்னு வந்தாலும் அது வந்துட்டு இடைக்காட்டு சித்தர் தான். சோ நாதர்முடி மேடு இருக்கும் அந்த இடத்துல பாம்பு இறந்தால் தாண்டவ கோணை, தாண்டவ கோணைன்னு வந்து அது இடைக்காட்டு சித்தர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாதர்முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொடுத்திருக்கேன். அப்ப சித்தர்கள் மட்டும் படிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் டாபிக் தான் கொடுத்திருக்கேன். ஆற்றுப்படைக்கு இலக்கணம் எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. ஆற்றுப்படைக்கு இலக்கணம் எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? பத்துப்பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணம் சொல்லல, ஆற்றுப்படைய பத்தி தான் சொல்றாங்க. ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணத்தை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணம் யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியத்துல இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப ஆற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்தனை இருக்கு? அப்ப அது நல்ல நம்மளுடைய தமிழினுடைய வனப்பிற்கோ அதனுடைய வளத்திற்கோ எடுத்துக்காட்டு சிற்றிலக்கியங்கள். சோ அதுல ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. இது வந்து இந்த காலத்துல தோன்றியதுல சங்க காலத்துல இருந்தே உங்களுக்கு இருக்கு. 10 பாட்டுல 5 ஆற்றுப்படை நூல்கள் பெருவாரியாக இருக்கு. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆற்றுப்படை அப்படிங்கிறதுக்கு வழி செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. சோ புரவலன் ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னா பரிசில் பெற விரும்பக்கூடிய ஒரு புரவலனை என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து ஆற்றுப்படுத்துவான். சோ அதுக்கு பேர் தான் என்னது? ஆற்றுப்படை இலக்கியம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப இந்த பரிசில் பெற செல்லக்கூடிய நபரை பரிசில் பெற்ற ஒரு நபர் ஆற்றுப்படுத்துதல். இது எல்லாமே பரிசில் பெற செல்வோனால் பெயர் பெற்றது. பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்ற ஒரே ஒரு ஆற்றுப்படை நூல் இது. ஏன்னா பரிசில் கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? முருகபெருமான். அதனாலதான் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பெயர் உண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருத்தருடைய பரிசில் பெற்ற இரவலன் ஒருவன் வறுமையில வாழக்கூடிய இன்னொருத்தனை வழியில சந்திக்க அந்த வறுமையானை தான் பொருள் பெற்று அந்த புரவலனிடம் அதாவது அந்த வள்ளலிடம் சென்று பொருள் பெற்று வாழுமாறு அவனை ஆற்றுப்படுத்தக்கூடியதான் ஆற்றுப்படையினுடைய பொது விளக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்காங்க. போற்றுதலுக்குரிய இந்த ஆற்றுப்படை இலக்கியம் சங்க காலத்துல உருவாகி 20ஆம் நூற்றாண்டு வரை இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு. தற்பொழுது 15 அப்படிங்கிற ஒரு எண் அளவை எட்டி இருக்கு. 15 ஆற்றுப்படை நூல்கள் இது வரைக்கும் இருக்கு. அதாவது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலத்தால் மூத்த இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். பின்வரும் சிற்றிலக்கியங்களுள் காலத்தால் முந்தைய சிற்றிலக்கியம் யாது? சங்க காலத்திலேயே சங்க சான்றோரால் இந்த இலக்கியம் தனி ஒரு சிற்றிலக்கியமாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் ஆற்றுப்படைக்குரிய இலக்கண வித்து எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தொல்காப்பியம், சங்க செய்யுட்கள் இதுல நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தொல்காப்பியத்துல பாடாம் திணைக்குரிய துறைகள், அந்த துறைகளை சொல்லக்கூடிய தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றுடை காட்சி உரல தோன்றி பெற்ற பெருவலம் பெறார் கரிவுரி சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். கூத்தர், பாணர், பொருணர், விரலி எந்த திணையில வந்துட்டு ஆற்றுப்படை பத்தின இலக்கணத்தை தொல்காப்பியர் கொடுத்திருக்கிறாரு? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த பாடாம் திணைக்குரிய துறைகள்ல ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணத்தை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றுடை காட்சி உரல தோன்றி பெற்ற பெருவலம் பரார் கரிவுரி சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும். சோ இதற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா இளம்பூரணர். அவருமே கூத்தராயினும் பாணராயினும் பொருணராயினும் விரலியாயினும் நெறியிடை காட்சி கண்ணை எதிர்ந்தோர் உரட்சியால் தான் பெற்ற பெருவெள்ளன் நுமக்கு பெறலாகும் என சொன்ன பக்கமும் அப்படின்னு உரை சொல்லியிருக்காங்க. அப்ப யாரா இருந்தாலும் சரி வழியில அவங்க போகக்கூடிய அந்த நெறி இடையே பார்த்துட்டு நாம் பெற்ற இன்பத்தை நீயும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நான் பெற்ற இந்த பெரு வாழ்க்கையை நீயும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆற்றுப்படுத்துதல். சோ தொல்காப்பியர் கூறிய சூத்திர கருத்து ஆற்றுப்படை இலக்கியத்தினுடைய இலக்கணத்தை விளக்கமான முறையில சொல்றது. தொல்காப்பியத்திற்கு பின்னாடி எழுந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடான் படலத்துல இந்த வரிகள் நிறைய கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். சோ தொல்காப்பியத்திற்கு பின்பாக
அந்த புறப்பொருள் பற்றின தகவல்களை புறப்பொருள் வெண்பாமாலை அய்யனாரிதனார் சொல்லியிருக்கிறார். சேனோங்கி வரையதிர் பாணனை ஆற்றுப்படுத்தன்று ஏத்தி சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று பெருநல்லான் உலையீராகவென பொருணனை ஆற்றுப்படுத்தன்று திரள்வேந்தேன் புகழ்பாடும் விரலி ஆற்றுப்படுத்தன்று. இப்ப இந்த இடத்துல யார் யார பாணன கூத்தர பொருணன விரலிய ஆற்றுப்படுத்தக்கூடிய விதமாக இந்த செய்யுட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது முறையே பாணன ஆற்றுப்படுத்துதல் பானாற்றுப்படையாகவும் கூத்தர ஆற்றுப்படுத்துதலுக்கு பெயர் என்னது கூத்தாற்றுப்படையாகவும், அடுத்தது பொருணர் ஆற்றுப்படுத்தக்கூடியது பொருணர் ஆற்றுப்படையாகவும், விரலி ஆற்றுப்படுத்தக்கூடியது விரலி ஆற்றுப்படையாகவும் நமக்கு இலக்கணங்களாக சொல்லியிருக்காங்க. சங்க காலத்திலேயே ஆற்றுப்படை தனி வகை சிற்றிலக்கியமாக இருந்தாலும் கூட ஆற்றுப்படை இலக்கியத்தினுடைய பொருள் அமைதியில் அமைந்த தனி பாடல்களும் சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது. குறிப்பா புறநானூறு, பதிற்றுப்பத்து இந்த மாதிரி புறப்பொருள் நூல்கள்ல இப்ப ஏற்பட்ட ஆற்றுப்படை செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. புறநானூற்றுல புலவர் ஆற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை, பானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை எங்க இருக்கு? புறநானூறு, பதிற்றுப்பத்து இந்த புறப்பொருள் நூல்கள்ல ஆற்றுப்படை செய்யுட்களை நம்மளால என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது. இந்த கொஸ்டின் ரொம்ப புறநானூறுல ஆற்றுப்படையை பத்தி சொல்லியிருக்காங்க. புறநானூற்றுல புலவர் ஆற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை, பானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை இது எல்லாமே இருக்கு. பதிற்றுப்பத்துல விரலி ஆற்றுப்படை, பானாற்றுப்படையும் இருக்கு. இத பார்க்கும் பொழுது ஆற்றுப்படை பொருள் அமைதியில புலவர்களுக்கு இருந்த ஈடுபாடு நமக்கு கண்டிப்பா தெரியுது. இதை தாண்டி பிற்காலத்துல எழுந்த கலம்பகம் அதுலயுமே சில தனிப்பாடல்களிலும் இந்த மாதிரியான ஆற்றுப்படை பாடல்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப சங்க காலத்திலேயே ஆற்றுப்படை தனி வகை சிற்றிலக்கியமாக இருந்தாலும் கூட ஆற்றுப்படை இலக்கியத்தினுடைய பொருள் அமைதியில் அமைந்த தனிப்பாடல்களும் சங்க இலக்கியத்துல காணப்படுது. ஆற்றுப்படைன்னு தனியா இருந்தாலும் கூட பொருணர் ஆற்றுப்படை, புலவர் ஆற்றுப்படை, அதுக்கப்புறம் கூத்தர் ஆற்றுப்படை, இந்த மாதிரி பெருமான் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை இப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படை நூல்கள் இருந்திருந்தாலும் கூட தனி பாடல்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்துல எட்டு தொகையிலையும் 10 பாட்டுலையும் 8 தொகையிலையும் கூட என்னவா இருக்கு ஆற்றுப்படையினுடைய சாயல் இருக்கு. அப்படி எந்த நூல்ல காணப்படுது? 8 தொகையில புறநானூறுலையும் பதிற்றுப்பத்துலையும் ஆற்றுப்படையினுடைய செய்யுட்கள் காணப்படுது. செப்பரேட்டா புறநானூற்றுல எந்த நபர்களை பத்தின ஆற்றுப்படை இருக்கு? புலவர் ஆற்றுப்படை இருக்கு, விரலி ஆற்றுப்படை இருக்கு, பானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. பதிற்றுப்பத்துல விரலி ஆற்றுப்படையும் பானாற்றுப்படையும் காணப்படுகிறது. அப்ப பிற்காலத்துல கலம்பகத்துல இருக்கு, சில தனி பாடல்கள்லயும் இருக்கு. ஓகேவா? கேள்வி எப்படி கேட்பாங்க இதுல இருந்து? யாராவது ஒருத்தவங்க மார்க் பண்ணி சொல்லுங்க டக்குன்னு. எட்டு தொகை நூல்களில் ஆற்றுப்படை 8 தொகையில் ஆற்றுப்படை இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் யாது? அல்லது ஆற்றுப்படை இலக்கணம் சொல்லக்கூடிய 8 தொகை நூல் பின்வருவனவற்றுள் யாவை அப்படின்னு கேட்டு கூற்று காரணத்திலையும் கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்திற்கு இந்த பதிற்றுப்பத்துல என்னென்ன ஆற்றுப்படையை பத்தி கொடுத்திருக்காங்க, பதிற்றுப்பத்தில் கூறப்படாத ஆற்றுப்படை யாது, இந்த மாதிரியான கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொல்காப்பியர் காலத்துல வித்திடப்பெற்ற ஆற்றுப்படை இலக்கியம் சங்க காலத்திலேயே தனி ஒரு சிற்றிலக்கிய நூலாக முழு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப சங்க இலக்கியத்துல 10 பாட்டுன்னு இருக்கு. அந்த 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை, பானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் இந்த மாதிரி 5 ஆற்றுப்படை இலக்கியங்களும் காலத்தாலும் நடை நலத்தாலையுமே இருக்கு. அப்ப இதுல திருமுருகாற்றுப்படை எழுதினவர் யாரு? நக்கீரர். சிறுபானாற்றுப்படை ஓய்மா நாட்டு நல்லியகோடன், இடைக்கலை நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியிருக்கிறாரு ஓய்மா நாட்டு நல்லியகோடன் மீது. பெருமானாற்றுப்படை தொண்டைமான் இளந்திரையன் மீது கடியலூர் உருதுரங்கண்ணனார் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பாடியிருக்கிறார். கரிகால் பெருவளத்தான் மீது யாரு? உருதுரங்கண்ணனார் பாடியிருக்கிறார். சோ பொருணர் ஆற்றுப்படை. கரிகால் பெருவளத்தான் மீது முடத்தாம கன்னியார் பாடியதுதான் பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செங்கன் மாத்துவேல் நன்னன்செய் நன்னன் மீது இரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் கௌசிகனார் பாடிய நூல் கூத்தர் ஆற்றுப்படை மலைபடுகடம். அப்ப சங்கத்து சான்றோர்கள் அருமையுடனும் பெருமையுடனும் போற்றி வளர்த்த இந்த ஆற்றுப்படை இலக்கியம் இடைக்காலத்துல போற்றப்படாது. ஒழிந்தாலும் பிற்காலத்துல கச்சியப்ப முனிவர் ஆற்றுப்படை பாடியிருக்கிறாரு. திருமேனி ரத்ன கவிராயர், தொழுவூர் வேலாயுத முதலியார், பின்னத்தூர் நாராயணசுவாமி ஐயர் இந்த மாதிரி பெரும் புலவர்களால அழகாக பாடப்பட்டு இருக்கிறது எது? இந்த ஆற்றுப்படை நூல்கள். சரிங்களா? சரி, என்னென்ன நூலு? நற்றிணை 10 பாட்டுல ஃபர்ஸ்ட் சிறுபானாற்றுப்படை ஓய்மா நாட்டு நல்லியகோடன் மீது பாடினது யாரு? நல்லூர் நத்தத்தனார். பெருமானாற்றுப்படை பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் பாடினது யாரு? கடியலூர் உருதுரங்கண்ணனார். கரிகால் பெருவளத்தான் மீது முடத்தாம கன்னியார் பாடியது பொருணராற்றுப்படை. செங்கன் மாத்துவேல் நன்னன்செய் நன்னன் மீது இரண்ய முட்டத்து பெருங்கன்றூர் கௌசிகனார் பாடியது கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல ஆற்றுப்படை பாடினது யாரு? கச்சியப்ப முனிவர், திருமேனி ரத்ன கவிராயர், தொழுவூர் வேலாயுத முதலியார், பின்னத்தூர் நாராயணசுவாமி ஐயர் இந்த மாதிரி பெரும் புலவர்கள் பாடியிருக்காங்க.
முதல் ஆற்றுப்படை இலக்கியம். திருமுருக ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, இந்த 5 ஆற்றுப்படை நூல்களிலும் காலத்தால் முந்தையது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுல முதலான சிறுபான் ஆற்றுப்படையில பாரி முதலிய வள்ளல்களுக்குரிய செய்திகள் இறந்த கால செய்திகளாக பேசப்படுவதனால கடையெழு வள்ளல்களினுடைய காலத்திற்கு பின்னாடி இந்த நூல் எழுந்தது. சிறுபானாற்றுப்படை தவிர்த்துட்டு மற்ற 4 நூல்களை திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். கரிகாலனை பற்றியும் அவர் பாடியிருக்கிறார். அப்ப கரிகாலனை பாட்டுடை தலைவனாக வைத்து முடத்தாம கன்னியார் என்ன நூல் பாடியிருக்கிறார்? பொருணர் ஆற்றுப்படையை பாடியிருக்கிறார். கரிகாலனை பற்றி பட்டினப்பாலையை பாடிய கடியலூர் உருதிரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையின் மீது பெருமானாற்றுப்படையை பாடியிருக்கிறார். கரிகாலன் காலத்தவராகிய நக்கீரர் நெடுநல்வாடையை பாடிய நெடுஞ்செழியன் மீது மாங்குடி மருதனாரால் பாடப்பெற்ற மதுரை காஞ்சியில மலைபடிகடாம் கூத்தராற்றுப்படை தலைவனாகிய நன்னனை பற்றிய குறிப்பு இருக்கு. அதனால இந்த செய்திகளால பொருணராற்றுப்படை தலைவன் இளந்திரையன், கூத்தராற்றுப்படை தலைவன் நன்னன், இந்த 3 மன்னரும் ஒரு காலத்தவர். நக்கீரன், முடத்தாம கன்னியார், அதுக்கப்புறம் இதை தாண்டி கடியலூர் உருதிரங்கண்ணனார், பெருங்கௌசிகனார், இந்த 4 புலவர்களும் ஒரு காலத்தவர்கள். அப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் காலம் 3ஆம் நூற்றாண்டு, கரிகாலன் காலம் 75 to 115 அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் மீது நக்கீரர் நெடுநல்வாடையை பாடியிருக்கிறார். நக்கீரர் நெடுநல்வாடையை பாடியது யாரு? நக்கீரர். இப்ப நெடுஞ்செழியன் மீது பாடப்பட்ட அந்த மதுரை காஞ்சியில மலைபடுகடாம் தலைவன் நன்னனை பற்றிய குறிப்பு உள்ளது அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இந்த பாடல், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நெடுஞ்செழியன் மீதுதான் மதுரை காஞ்சி. அந்த மதுரை காஞ்சியில மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை தலைவன் நன்னனை பற்றிய குறிப்புகள் இருக்கு. மதுரை காஞ்சி யார் மீது பாடப்பட்டது? பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் மீது. அப்படி அந்த நெடுஞ்செழியன் மீது பாடப்பட்ட அந்த நூல்ல மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படையினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நன்னனின் குறிப்பு இருக்கு. எப்படி கேள்வி கேட்பாங்க? நன்னன் பற்றிய குறிப்பு பின்வரும் எந்த ஆற்றுப்படை நூலில் காணப்படுகிறது? அதாவது இதை தாண்டி, கூத்தராற்றுப்படையை தாண்டி 10 பாட்டு நூல்கள்ல வேற எந்த நூல்ல காணப்படுறதுன்னு கேட்கலாம். எந்த நூல்ல இருக்கு? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில காணப்படுது. அப்ப நெடுஞ்செழியன் காலத்தோடு தொடர்புடைய நிலையில திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை இந்த 2மே காலத்தால நமக்கு பின்னையதான் மாறிடுது. மிச்சம் பேலன்ஸா பெருமானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை. பெருமானாற்றுப்படையினுடைய தலைவன் யாரு? இளந்திரையன். பொருணராற்றுப்படையின் தலைவன் கரிகாலன். கரிகாலனுக்கு கொஞ்சம் பிற்பட்ட காலத்தை சார்ந்தவன் தான் இளந்திரையன். அதனால கன்க்ளூஷன் என்னது? கரிகால் பெருவளத்தானை பாற்றுடை தலைவனாக கொண்ட பொருணராற்றுப்படை தான் ஆற்றுப்படை இலக்கியத்துல காலத்தால் முந்தையது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு டோட்டல் டீட்டெயிலும் சொல்றாங்க. திருபானாற்றுப்படை ஒளிந்த மற்ற 4 நூல்களை திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யாரு? நக்கீரர். சோ நக்கீரர் வேற யார பத்தி பாடியிருக்கிறாரு? கரிகாலனை பத்தி பாடியிருக்கிறார். திருமுருகாற்றுப்படையை பாடிய நக்கீரர் வேற யார பத்தி பாடியிருக்கிறார்? கரிகாலனை பத்தி பாடியிருக்கிறார். முருகனை பத்தி பாடியிருக்கிறாரு, கரிகாலனை பத்தி பாடியிருக்கிறார். கரிகாலனை பாற்றுடை தலைவனாக வைத்து யார் நூல் எழுதியிருக்கா? முடத்தாம கன்னியார். அவர் எழுதின நூல் எது? பொருணர் ஆற்றுப்படை பாடியிருக்கார். சோ கரிகாலனை பற்றி பட்டினப்பாலை பாடியவர். கரிகாலனை பாட்டுடை தலைவனாக வச்சு முடத்தாம கன்னியார் அப்படிங்கிற ஒரு பாடின பாடல் பொருணர் ஆற்றுப்படை. அதே கரிகாலனை பத்தி பட்டினப்பாலையை பாடினவர் யாரு? கடியலூர் உருதிரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையன் மீது பெரும்பானாற்றுப்படையவும் பாடியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். அப்ப கரிகாலன் காலத்தவராகிய நக்கீரர் நெடுநல்வாடையை பாடிய நெடுஞ்செழியன் மீது மாங்குடி மருதனாரால பாடப்பெற்ற மதுரை காஞ்சியில மலைபடுகடாம் தலைவனாகிய நன்னனை பற்றிய குறிப்புகளும் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே காலத்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த குறிப்புகளை கொண்டுட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சோ 2 முறை 3 முறை அதை படிங்க. ஈஸியா அது கொஸ்டின் ஈஸி தான். நீங்க 10 பாட்டு 8 தொகையெல்லாம் நல்லா தரவு பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸி. அப்ப பேசிக்கா இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி. புதுசா நான் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இது கஷ்டம். சரி, ஆற்றுப்படை இலக்கணம். ஆற்றுப்படை இலக்கணத்திற்கு கருவாக அமைந்த தொல்காப்பிய சூத்திர பகுதியில கூத்தராற்றுப்படை, பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை இந்த மாதிரி நூல்களினுடைய தோற்றுவாய்க்கு குறிப்பு இருக்கு. சோ இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தினுடைய இலக்கணத்தை பிற்காலத்துல வந்த பாட்டியல் நூலாசிரியர்களுக்கு விரிவாக என்ன பண்ணிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுல அந்த ஆற்றுப்படை நூல்களை முதல்ல நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான இலக்கணங்கள் இதெல்லாமே நம்ம பாடிப்போம். பொருணர் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் யாரு? முடத்தாம கன்னியார். பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் யாரு? பெரும்பானாற்றுப்படையின் ஆசிரியர் உருத்திரக்கண்ணனார். பெருமானாற்றுப்படை கடியலூர் உருதிரங்கண்ணனார். திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? நக்கீரர். திருபானாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? மலைபடுகடாம் பெருங்கௌசிகன். புலவர் ஆற்றுப்படை பாடினது யாரு?
திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை ஒரே நூலகம். 17ஆம் நூற்றாண்டில் புலவராற்றுப்படை பாடினது யாரு? திருமேனி ரத்தின கவிராயர். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு புலவராற்றுப்படை பாடி இருக்கிற நபர் யாரு? திருமேனி ரத்தின கவிராயர். தணிகை ஆற்றுப்படை பாடினது யாரு? கச்சியப்ப முனிவர். தனி கட்சி. புலவராற்றுப்படை 17ஆம் நூற்றாண்டில் திருமேனி ரத்தின கவிராயர். 18ஆம் நூற்றாண்டில் தணிகை ஆற்றுப்படை பாடினவர் கச்சியப்ப முனிவர். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல புலவராற்றுப்படை பாடினது யாரு? குலாம் காதிர் நாவலர். நெஞ்சாற்றுப்படை பாடினது யாரு? தொழுவூர் வேலாயுத முதலியார். சரிங்களா? அடுத்தது இறையனார் ஆற்றுப்படை பின்னத்தூர் நாராயண சுவாமி. சண்முக தேசிகர் ஆற்றுப்படை ராமகோவிந்தசாமி பிள்ளை. மாணாக்கர் ஆற்றுப்படை பின்னத்தூர் நாராயண சுவாமி. ஆசான் ஆற்றுப்படை கரந்தை கவியரசு வெங்கடாச்சலம் பிள்ளை. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டா தெரிஞ்சிருச்சு. எது இந்த எப்ப படிக்கிறீங்களோ இந்த ஆற்றுப்படை, இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் ஆற்றுப்படை படிக்கும் பொழுது அதுக்கு உண்டான நூல்களும் பின்னாடி இருக்கு. இப்ப யார் யாரு என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கிறத இந்த பாருங்க, இந்த லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டோட்டலா A to Z எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். இப்ப பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் பெரும் கண்ணனார் உருதிரங்கண்ணனார். பொறுமையா இருந்தா முடமா இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்ப பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருதிரங்கண்ணனார், திருமுருக ஆற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை நக்கீரர், சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், சிறு நத்தை, மலைபடுகடாம் பெரும் கௌஷிகன் மலை கௌஷி. புலவராற்றுப்படை 17ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டா 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருமேனி நல்லா இருக்கும், திருமேனி ரத்தின கவிராயர். 18ல தணிகை ஆற்றுப்படை, தனி அப்படின்னாலே கச்சியப்ப முனிவர். புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 19ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டா குலாம் காதிர் நாவலர். நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொழுவூர் வேலாயுத முதலியார். மனசுல வேலாயுதம், அதாவது முருகபெருமான் நினைஞ்சிருக்கிறாரு. இறையனார் ஆற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாராயண சுவாமி ஐயர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சண்முக தேசிகர் ஆற்றுப்படை கோவிந்த சுவாமி சண்முக தேசிகர். மாணாக்கர் ஆற்றுப்படை பின்னத்தூர் நாராயண சுவாமி ஐயர். ஆசான் ஆற்றுப்படை கரந்தை கவியரசு வேங்கடாச்சலம் பிள்ளை. சங்க புலவர் ஆற்றுப்படை திருப்பான் ஆற்றுப்படை இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தெளிவான கால வரையறை நமக்கு கிடையாது. அப்ப இது எல்லாமே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும், இதோட சேர்த்து நீங்க படிச்சுட்டு வந்துதான் ஆகணும். எதையும் அப்படியே சைட் பை சைடா என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுட்டு வந்துக்கோங்க. அந்தாதி படிச்சா அந்தாதி, உலா படிச்சா உலா, கோவை படிச்சா கோவை, அந்தாதி எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல முக்கியமான அந்தாதியாவது நீங்க என்ன பண்ணி ஆகணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும். சோ இப்ப நான் கொடுத்த பேஜ் தெரியுதா? புலவர் ஆற்றுப்படை திருமேனி ரத்தின கவிராயர், தணிகை ஆற்றுப்படை கச்சியப்ப முனிவர், அதுக்கு அடுத்தது புலவர் ஆற்றுப்படை குலாம் காதிர் நாவலர். நெஞ்சாற்றுப்படை நெஞ்சம்னு எடுத்துக்கிட்டா வேலாயுதம், சோ தொழுவூர் வேலாயுதம். சோ வேலை வச்சுட்டு நெஞ்ச வளர்ந்துட்டாங்க. இறையனார் ஆற்றுப்படை இறையன் நாராயணன், இறைவன் நாராயணன், நாராயண சுவாமி ஐயர் இறையனார் ஆற்றுப்படை. அடுத்தது சண்முக தேசிகர் ஆற்றுப்படை, சண்முகம் அப்படின்னு வந்தாலே கோவிந்த சுவாமி பிள்ளை. மாணாக்கர் ஆற்றுப்படை நாராயண சுவாமி பிள்ளை பின்னத்தூர் நாராயண சுவாமி பிள்ளை. ஆசான் ஆற்றுப்படை கரந்தை கவியரசு வேங்கடாச்சலம் பிள்ளை. சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது அந்தாதி படிக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். இப்ப ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணங்கள்ல எந்தெந்த பாட்டியல் நூல்கள் நமக்கு சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ இப்ப பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிற நூல் ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணங்களை சொல்லுது. ஏற்கனவே தொல்காப்பியர் எந்த திணையில ஆற்றுப்படைக்கு உண்டான இலக்கணத்தை சொல்லி இருக்கிறார்? புறத்திணையில பாடான் திணையில சொல்லியிருக்கிறார். புறவலன் பரிசில் கொண்டு மீண்ட இரவலன் வெயில் தரும் இருங்கானத்திடை வரமையுடன் வருவும் புலவர் பாணர் பொருணர் விழலியர் கூத்தர் கண்ட புறவலன் நாடு ஊர் பெயர் கொடை பராய் ஆங்கு செல்கவன விடுப்பது ஆற்றுப்படை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. புறவலன் பரிசில் கொண்டு மீண்ட இரவலன் வெயில் தரும் இருங்கானத்திடை வறுமையுடன் வருவும் புலவர் பாணர் பொருணர், அதாவது பரிசில் பெற்ற ஒருத்தன் அந்த காட்டு வழியா நல்ல வெயில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியா நடக்கும்போது ஆப்போசிட்ல பாணரையோ பொருணரையோ விரலியரையோ கூத்தரையோ பார்த்த ஒருத்தன் இங்கதான் புறவலன் இருக்காரு
அவருடைய ஊர் இது, அவருடைய நாடு இது, அவரு கொடுக்கக்கூடிய கொடை இதெல்லாம், நீ அங்க போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை. அதான் புரவலன் பரிசில் கொண்டு மீண்ட இரவலன் வெயில் தெரும் இருங்கானத்திடை வறமையுடன் வருவும் புலவர் பாணர் பொருணர் விரலியர் கூத்தர் கண்ட புரவலன் நாடு ஊர் பெயர் கொடைப்பராய் ஆங்க செல்கவென விடுத்தல் ஆற்றுப்படை. வேந்தனது பரிசினை பெற்றுக்கொண்டு திரும்பி வரக்கூடிய ஓர் இரவலன் வெயில் வருத்தும் பெரும் காட்டில் வறுமையோடு வரக்கூடிய அந்த புலவரும் பாணரும் பொருணரும் விரலியரும் கூத்தருமாக இவர்களுள் ஒருவரை பார்த்து தனக்கு பரிசில் அளித்த அந்த வேந்தனினுடைய நாடும் ஊரும் பெயரும் ஈகையும் ஆகிய இவற்றை புகழ்ந்து அங்க நீயும் சென்று பரிசில் பெற்று மீள்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ தான் கண்ட அந்த இரவலனை அந்த வேந்தன் பால செல்ல செய்யக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆற்றுப்படையினுடைய பொது விளக்கணமாகும். இதை சொன்ன நூல் இது பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல். சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரி, அடுத்தது வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல் என்ன சொல்லிருக்கு? ஒன்றாம் அகவலால் ஒன்புலவர் யாழ்ப்பாணர் குன்றாத சீர் பொருணர் கூத்தரே என்று இவரை ஆங்கொருவன் ஆற்றுப்படுத்த பரிசறைந்தாள் பாங்காய ஆற்றுப்படை. யார் சொல்லிருக்கா? வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல். சிதம்பர பாட்டியல். புகவல், அதாவது புகழ் அகவலால் புலவர் பாணர் கூத்தர் பொருணர் முதல் அவர் ஒருவரை யார் எதிர்பாடாக பகரும் அதுதான் ஆற்றுப்படையாம் அப்படின்னு சொன்னது இலக்கண விளக்க பாட்டியல். ரொம்ப முக்கியம். இந்த பன்னிரு பாட்டியல் ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கு. புரவலன் பரிசில் கொண்டு மீண்டன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்றாம் அகவலால் ஒன்புலவர் யாழ்ப்பாணர், இதுவுமே அகவலால. இவங்க என்ன சொல்லிருக்காங்க? புகழ் அகவலால் புலவர் பாணர் கூத்தர் பொருணர் முதல் அவர் ஒருவரை எதிர் வரக்கூடியவங்க எதிர்பாடாக பகரும் அதுவே ஆற்றுப்படையாகும்னு கொடுத்திருக்காங்க. எந்த நூல் சொல்லிருக்கு? சிதம்பர பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் வந்தாலே புகழ்னு ஆரம்பிக்கணும். ஒன்றாம் அகவலால் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்பா பாட்டியல். புரவலன் பரிசில் கொண்டு மீண்ட அப்படின்னு வந்தா பன்னிரு பாட்டியல். அடுத்தது இலக்கண விளக்க பாட்டியல். அரசர் காவல் ஆற்றுப்படை மேல் உரை செய்வதை என்றோர்ந்தன கொலலே அப்படின்னு கொடுத்திருக்கிறது எது? இலக்கண விளக்க பாட்டியல். அரசர் காவல் ஆற்றுப்படை அப்படின்னு ஆரம்பிச்சா, அரசர்னு ஆரம்பிச்சா இலக்கண விளக்கம். அதுக்கடுத்து பிரபந்த தீபிகை என்ன சொல்லிருக்கு? அகவலால் உயர் விரலி பாணர் கூத்தர் பல பொருணரில் நால்வரில் ஒருவர் பரிசுதவு பரிசுனு கேதுவாரை பரிசுற்று வருவோர்கள் ஆற்றி இடையே கண்டு பரிசுதவு தழைவன் கொடை நிலை கீர்த்தி கொற்றமும் சாற்றல் ஆற்றுப்படை அப்படின்னு சொன்ன நூல் இது பிரபந்த தீபிகை. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சங்க இலக்கியங்கள் ஒன்றான 10 பாட்டிலும் முருகன் மீது நக்கீரரால் இயற்றப்பெற்ற திருமுருகாற்றுப்படையும் இடம்பெற்று இருந்ததுனால பாட்டியல் நூல்கள்ல ஒன்றான பன்னிரு பாட்டில் புலவராற்றுப்படை புத்தேற்கு முறித்தே அப்படின்னு சொல்லி ஒரு விதியை சொல்லுது. புலவராற்றுப்படைக்கும் தனியே விதி சொன்ன நூல் பன்னிரு பாட்டியல். அப்ப பன்னிரு பாட்டியல் புரவலன் பரிசில் கொண்டு மீண்ட அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. வெண்பா பாட்டியல் ஒன்றாம் அகவலால். அப்ப ஒன்றாம் அகவலால் அப்படின்னு ஆரம்பிச்சா வெண்பா பாட்டியல். அதை தாண்டி புகழ் அகவலால் புலவர் பாணர் கூத்தர்னு ஆரம்பிச்சா அது என்ன நூல்? சிதம்பரம். சோ சிதம்பரத்துக்கு போனாலே புகழ் தான். வெண்பா ஒருத்தி தான். சோ ஒன்றாம் அகவலா. யாரு கூடயும் வெண்பா ஒட்ட மாட்டா, ஒன்றாமல் இருப்பார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவளா ஒன்றாமல் இருப்பார். அதான் ஒன்றாம் அகவலால் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அரசர் காவல் ஆற்றுப்படை மேல் அப்படின்னு ஆரம்பிச்சா இலக்கண விளக்க பாட்டியல். சோ அரசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாவகையை விளக்கி சொல்றாரு, இலக்கணத்தை விளக்கி சொல்றாரு. பிரபந்த தீபிகை அகவலால் உயர் விரழி பாணர் கூத்தர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிரபந்த தீபிகை. அப்ப தனியா புலவர் ஆற்றுப்படைக்கு விதி சொன்னது எது? பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல். ஆற்றுப்படையில புலவராற்றுப்படை தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே மன்னர்களையும் மலல்களையுமே பாட்டுடை தலைவராக வச்சு பாடப்பட்டிருக்கு. அதனால இப்ப ஏற்பட்ட நூல்கள்ல பாட்டுடை தலைவனுடைய குழம் பெருமை அறச்சிறப்பு வீரச்சிறப்பு இது எல்லாமே அவனுடைய நாட்டிற்கு செல்லக்கூடிய வழிகளை பற்றிய விளக்கங்களும் இறுதியில் அவங்கிட்ட பெறத்தக்க பரிசில் வகைகளையும் பற்றி குறிப்பிட்டு உரைக்கக்கூடிய பொருள் அமைதி தான் இந்த பாட்டு ஆற்றுப்படையினுடைய ஒரு பொருளாகவே இருக்கு. அப்ப அங்க போனீங்கன்னா அவனுடைய ஊர் இது, அவனுடைய பேர் இது, அவன் இப்படிப்பட்ட ஆளு, மக்கள்லாம் உங்களை இப்படி பாத்துக்குவான், அவன் இவ்வளவு பொருள் கொடுப்பான், அதை வாங்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் வரலாம் அப்படிங்கிறதா அதனுடைய பொருள் அமைதியே. இறைவனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பெறக்கூடிய திருமுருகாற்றுப்படையில முருகனினுடைய சிறப்பு, அவனுடைய வீரம், அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளினுடைய பெருமை, இந்த மாதிரி செய்திகளை சிறப்பாக சொல்றாங்க. முருகனிடத்தில் அவன் அருட்செல்வம் பெற்றான் ஒருவன் பெற சமைந்து நின்றான் ஒருவனை ஆற்றுப்படுத்தக்கூடிய பொருள் அமைதியை இதுல நம்மளால பார்க்க முடியும். இந்த பொருள் அமைதியை உள்ளுறுத்தே ஆற்றுடை காட்சி உரல தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரி சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும் அப்படின்னு தொல்காப்பிய பகுதிக்கு இல்லறத்தை விட்டு துறவரமாகிய நெறிடத்து நிற்றல் நன்றென்றும் கண்ட காட்சி தீதென்றும் மாறுபட தோன்றுகையினாலே தான் இறைவனிடத்து பெற்ற கந்தளியாகிய செல்வத்தை யாண்டும் திரிந்து பெறாதார்க்கு இன்னவிடத்தை சென்றார்
பெறலாம் என்று அறிவுறுத்தி அவரும் ஆண்டு சென்று அக்கந்தழியினை பெறும்படி சொன்ன கூறுபாடும் அப்படின்னு நச்சினியார்க்கினியர் இதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்ப அந்த பக்கத்து போறவங்களுக்கு நான் இங்க போனேன், இந்த மாதிரி பெரும் வளம் பெற்றிருக்கிறேன், நீயும் அந்த பக்கத்து போ, உன்னாலையும் அந்த பெரும் வழியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இல்லறத்தை விட்டு துறவரமாகிய நெறியில நின்னு நான் நல்ல கதிக்கு ஆயிட்டேன், நீயும் அங்க போய் பாத்தீங்கன்னா உனக்கும் அந்த மாதிரி நல்ல பேரு கிடைக்கும்னு சொல்லி ஆற்றுப்படுத்துதல். அதுதான் இந்த திருமுருக ஆற்றுப்படை சொன்னது நச்சினார்க்கினியர். ரொம்ப முக்கியம். இதுல இந்த உரையாசிரியர்களுடைய பெயர் பெருவாரியாக நமக்கு மறந்துரும். அதே மாதிரி தொல்காப்பியத்துல சொன்ன பக்கமும் அப்படிங்கறதுல பக்கம் என்றதினால் ஆற்றினது அருமையும், அதாவது வழியினுடைய அருமையும் அவன் ஊரது பண்பும் சொல்லப்படும். அதாவது அந்த பாட்டுடை தலைவனினுடைய ஊரின் பெருமையும் அப்படின்னு சொல்லி இளம்புறனரும் ஆற்றின் அருமையும் அவன் ஊர் பண்பு முதலியனவும் கூறுதலும் கொள்க. சோ அதையும் சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது நச்சினார்க்கினியர். சோ அததான் சொல்லுவாங்கன்னு சொன்னது இளம்புறனர், அதையும் சேர்த்து சொல்லுவாங்கன்னு சொன்னது யாரு? நச்சினார் கினியர். ரெண்டு பேத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பெயர் பெறக்கூடிய முறை. அப்ப ஆற்றுப்படை இலக்கியங்கள் பெயர் பெற்று விளங்குவதில் குறிப்பிட்ட வரையறைகளை கொண்டிருக்கிறது. அந்த வகையில எதை சொல்லலாம்? நூலில் யார் ஆற்றுப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பெயராலதான் நூலினுடைய பெயர் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். யார் யார் இருந்தது? சோ ஆற்றுப்படுத்துதல், புலவர் ஆற்றுப்படுத்துறதுனால அது புலவர் ஆற்றுப்படை, கூத்தரை ஆற்றுப்படுத்துறதுனால அது கூத்தர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படுத்துறதுனால அது பொருணர் ஆற்றுப்படை, பாணர் ஆற்றுப்படுத்துறதுனால அது பாண ஆற்றுப்படை. இந்த மாதிரி பிற ஆற்றுப்படை நூல்களும் பெயர் பெற்று விளங்குது. எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இது வரைக்கும் இருக்கு நமக்கு? 15. 15. புலவர் ஆற்றுப்படை அப்படிங்கிற பெயருக்குரிய திருமுருக ஆற்றுப்படை யாரிடம் ஆற்றுப்படுத்துகின்றாரோ அந்த தலைவன் பெயரால வருது. சோ இது உங்களுக்கு தெரியும். அதாவது பாட்டுடை தலைவன் பெயரோடு சார்த்தி வழங்கக்கூடிய ஒரே ஆற்றுப்படை இதுதான். கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மலைபடுகடாத்துல களம்பெரும் கண்ணுலர் ஒக்க கற்றளைவ அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இது ரொம்ப முக்கியம். அந்த அடியினால இந்த நூல் கூத்தரை களம்பெரும் கண்ணுலர் என்று அழைக்கக்கூடிய நூல் யாது? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன நூல்? மலைபடுகடாம். களம்பெரும் கண்ணுலர் அப்படின்னு கூத்தர சொல்லக்கூடிய நூல் இது. அழகை தவிர்த்த வெண்ணொரு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். வெண்ணருந்திரத்த மலைபடுகடாத்து மாத்திர தியம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியும் இருக்கு. இதனால இது மலைபடுகடாம், அதாவது மலைக்கு யானை ஓமித்து அதனுடைய கண் பிறந்த ஓசையை கடாம் அப்படின்னு சொல்லி சிறப்பித்ததுனால அதன் கண்ணாடி மலையில பல்வேறு விதமான ஓசைகள் இருக்கும். இப்ப நடன பார்க்கக்கூடியவங்க அப்படி போகும்பொழுது அந்த யானை பிடிக்கக்கூடிய சத்தம், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் உலக்கை குத்தக்கூடிய சத்தம், அங்க இருக்கக்கூடிய யானைகளை விரட்டும் பொழுது அந்த காணவர்கள் எழுப்பக்கூடிய சத்தம், அதுக்கப்புறம் ஆண் குரங்கு இழந்த பெண் குரங்கு அழக்கூறல் அந்த சத்தம், இந்த மாதிரி நிறைய சத்தங்கள், கிளி துரத்தக்கூடிய சத்தம், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஓசைகள் எழும்புமா. அதை சிறப்பிச்சு சொல்றதுனாலதான் அதுக்கு பேர் மலைக்கு படுகடம். சோ 10 பாட்டுல பாணாற்றுப்படை நூல்கள் 2, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை. சோ இந்த பெயர் பெறுதற்குரிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறுபானாற்றுப்படை 269 அடி, சிறுபானாற்றுப்படை அப்படின்னும் பெருமானாற்றுப்படை 500 அடி. அதனாலதான் அது பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிகள்ல கம்மியா இருந்துச்சுன்னா அது சிறுபானாற்றுப்படை, அடிகள்ல பெருசா இருந்துச்சுன்னா அது பெருமானாற்றுப்படை. அதை தாண்டி பாணர், இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லி பாணர்கள் பல பேர் அப்படின்னு நச்சினார்க்கினியர் சொல்றார். சோ இந்த 2 நூல்களிலும் சொல்லப்படக்கூடிய பாணர்கள் யாழ்ப்பாணர். இப்ப சிறுபானாற்றுப்படையில வரக்கூடிய பாணன் அவனுடைய கையில சிறிய யாழ் வச்சிருப்பான். அதனாலதான் சிறு இன்குரர் சீரியால் இடவயிற்றடி அப்படின்னு ஒரு வரி இருக்கும். பெருமானாற்றுப்படையில இதனுடைய பேரியால் முறையுளி கழிப்பி அப்படின்னு இருக்கும். அதனால அது பெருமானாற்றுப்படைன்னு வந்திருக்கு. அப்ப சீரியால் வைத்திருப்போர் சிறுபாணர், பெரிய யாழ் வச்சிருக்கக்கூடியவங்க பெரும்பாணர். இப்ப சிறுபாணர் பெரும்பாணர் அப்படிங்கிற பிரிவு சங்ககாலத்திலும் அதற்கு பின்னாடியும் இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அழுந்து பட்டிருந்த பெரும்பான் இருக்கையும் அரும்பெறன் மரபில் பெரும்பான் இருக்கையும் நினையோலு பருந்திரு நீலகண்ட பெரும்பானே பானண்டை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளால நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ சின்ன யாழ் வச்சிருக்கானோ பெரிய யாழ் வச்சிருக்கானோ, அவன் எவ்வளவு பெருசு என்ன பொருள் வச்சிருக்கானோ அவனை அதை பேஸ் பண்ணிதான் அவனுடைய பேரே வழங்கப்பட்டிருக்குது ஒரு காலகட்டத்துல. கூத்தர், பாணர், பொருணர், விரழி இந்த 4 வகையினர்ல கூத்தர் அப்படிங்கிறவங்க ஆன்மாக்கள். இவர்களுக்கு ஜாதி வரை கிடையாது. இவங்க 8 வகை சுவையும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதாவது அந்த குறிப்புகளை மத்தவங்களுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் மாதிரி ஆடக்கூடியவங்க தான் விரலியர்கள். சோ பாணர் மூவகைப்படுவர்னு நம்ம படிச்சோம். யார் யாரு? யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர், இன்னொருத்தவங்க யாரு? இசைப்பாணர் அப்படின்னு சொல்லிட்டு பாணர்கள் மொத்தம் 3 வகையை சார்ந்தவர்கள். தெரியும் உங்களுக்கு. அப்ப பொருணர் இன்னொருத்தர். சோ பொருணர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னொருத்தர் மாதிரி வேடம் போட்டு நடிப்பாங்க இல்லையா, அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொருணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருணர்கள்ல ஏற்களம், போர்க்களம், பரணி பாடுவோர் அப்படின்னு பல பேர் இருக்காங்க. பொருணர்கள் விழாவில கூடி தங்களுடைய இசைத்திறனை காட்டிட்டு அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஊருக்கு கிளம்பி போகக்கூடிய இயல்பினை கொண்டவர்கள். அத நம்ம இந்த பொருணர் ஆற்றுப்படையால தெரிஞ்சுக்கிறோம். முதல் வரியே இந்த பொருணர் ஆற்றுப்படையில் இதுதான். சாறுகளி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி ஆரம்பிக்கும்.
அதாவது சாறுகளி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், திருவிழா அப்படின்னு எடுப்பாங்க. சாறுகளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி சாறுகளி வழினால் அப்படின்னு சொல்லி தொடங்கும் பொருணராற்றுப்படையினுடைய முதல் வரி. சாறுகளி வழினால் சோறுநசை உறாது வேறுபல முன்னிய பிறகரி பொருண. 1வது வரி, 2வது வரி, 3வது வரி இந்த வரிதான். இப்ப விழா முடிஞ்சு மறுநாள் மிஞ்சி இருக்கக்கூடிய சோத்தை திரும்பி சாப்பிடுறதுக்கு மனசு இல்லாம வேறு இடங்களை நாடி போறதுக்கு துணிந்த திறமை வாய்ந்த பொருணனே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பாடல் வரியே தொடங்கும். என்ன பாடல்? சாறுகளி வழினால் சோறுநசை உறாது வேறுபட முன்னிய பிறஹரி பொருண. சோ இந்த இடத்துல சாறுகளி அப்படின்னா சாருனா என்ன அர்த்தம்? திருவிழா அப்படின்னு அர்த்தம். களினா என்ன? முடிந்தது அப்படின்னு அர்த்தம். கழிந்தது அப்படின்னு அர்த்தம். சோ வழிநாள் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு இல்லாம நம்ம அந்த இடத்த விட்டு போகக்கூடிய பொருணரே நான் சொல்றதை கேளுன்னு தான் ஆரம்பிக்கும். கூத்தராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பாணாற்றுப்படை இந்த மாதிரி 3 வகை ஆற்றுப்படை நூல்களையும் சங்க காலத்துல நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் மற்றொரு வகையான விரலி ஆற்றுப்படை அப்படிங்கிற தனி வகை ஆற்றுப்படை இலக்கியமும் சங்க நூல்கள்ல காணப்படல. சங்க காலத்திற்கு பின்னாடியும் பிற்காலத்திலையும் கூட விரலி ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு பெயர்ல தனி ஒரு ஆற்றுப்படை கிடையாது. ஆனா ஆற்றுப்படை இலக்கணத்துல அமைந்த தனி விரலி ஆற்றுப்படை பாடல்கள் சில புறநானூற்றுல காணப்படுது. அப்ப தனியாவே விரலிய வர்ணிக்கக்கூடிய வகையில புறநானூற்றுலதான் பாடல்கள். இப்ப விளையாற்றுப்படை அப்படிங்கிற தனி வகை ஆற்றுப்படை இலக்கியம் எழாமைக்கு என்ன காரணம்? சோ ஆடல் மாந்தரும் பாடற் பாணரும் கருவி பொருணரும் இவருள் பெண்பால் ஆகிய விரலியும். அப்ப பெண்ண பாடல அப்படின்னு நச்சினாருக்கு நேர் குறிப்பால கூத்தர் பாணர் பொருணர் இவங்களோட கூட வரக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை தான் விரலியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூத்தரை பற்றியும் பாணரை பற்றியும் பொருணரை பற்றியும் செய்யப்படக்கூடிய அந்த ஆற்றுப்படை நூல்களிலேயே அவருடைய பெண்பாளர் ஆகிய விரலியும் என்ன பண்ணிருக்காங்க, இடம்பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பொருள் கொடுக்குற மாதிரி விரலியும் ஆடி பாடி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மணி முத்தால் பதித்த ஆரம் கொடுப்பாரு நன்னன், நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடவர்களை ஆற்றுப்படுத்தவே அவருடைய பெண்பாளரும் உடன் ஆற்றுப்படுத்தப்படுறாங்க. அதனால தனி விரலி ஆற்றுப்படை அப்படிங்கிற நூல் எழுவதற்கு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்காரர் சொன்னா என்ன, நம்மள சொன்னா என்ன, தனியா நம்மள செப்பரேட்டா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால இல்லாம போயிடுச்சு. மேலும் பொருணராற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை இந்த மாதிரி நூல்கள்ல விரலியை பற்றிய செய்திகள் அந்தந்த இடத்துல இடம்பெற்று இருக்கக்கூடியது. அதனால தனியா இதை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். சாற்றுப்படை இலக்கியம் ஆசிரிய பாவல பாடப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம இலக்கியம் நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்கு. சோ ஓங்கிய அதுதான் அகவலின் வறுமை அப்படின்னு பன்னிரு பாட்டியல் சூத்திரம் சொல்லுது. வெண்பா பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த தீபிகை எல்லா நூலுமே ஆசிரிய பாவால தான் பாடணுங்கிற செய்தியும் சொல்லுது. இந்த விதிக்கேற்ப 10 பாட்டுல உள்ள 5 ஆற்றுப்படை நூல்களுமே எந்த பாவகையால தான் பாடப்பட்டிருக்கு? ஆசிரிய பாவல தான். ஏன்னா 10 பாட்டு நூல்கள் எத்தனையுமே ஆசிரியப்பா தான். எந்தெந்த நூல்கள் வஞ்சொடி கலந்த ஆசிரியப்பா 10 பாட்டுல? பரிபாடல் வெரி குட். ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது ரொம்ப குறிப்பிடத்தக்கது மத்த எல்லா நூலும். பிற்காலத்திலும் இந்த விதிதான் ஆற்றுப்படை இலக்கியங்களை பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து வளம் நடைநலமும் வாய்ந்த இந்த ஆற்றுப்படை இலக்கியம் சிற்றிலக்கிய தாயின் மூத்த மகள் அப்படின்னு சொல்றாங்க. பிற்கால சிற்றிலக்கியங்களின் தோற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆற்றுப்படை இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, அந்த சங்க இலக்கியங்கள் படிச்சுட்டீங்கன்னா, இப்ப சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்களை படிச்சுட்டா இந்த ஆற்றுப்படை குப்பை ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த ஆற்றுப்படையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னதுதான், இந்த இலக்கணம் மட்டும்தான். சோ அப்ப நாளைக்கு இந்த ஆற்றுப்படையையும் நல்ல பொறுமையா இந்த ஆற்றுப்படையும் வேற என்ன படிக்கணும்,